சிலை வைத்தவர் தனுஷ்கோடி முதலியார் என்பவர். அவருடைய துணைவியார் மறைந்து விட்டார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று இரவே அந்த உடலை அடக்கம் செய்ய வேண்டுமாம். காலையிலே ஏதோ கோயில் திருவிழா அங்கே இருக்கிற காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி இப்பொழுது இன்றே இரவே முடித்து விடுகிறார் என்று சொன்ன காரணத்தினாலே சூர்யாவளத்தில் நான் வருவதே சொன்னேன். வந்து ஒரு சாமியை போட்டு நேராக அதுக்கு நான் போனோம். காரணம் என்று கேட்டால், அவர் அந்த பகுதியிலே நான் 86 முதல் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பெருந்தலைவர் காமராஜனுக்கு சிலைக்கு வைக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டு அதற்கு சில சங்கடங்கள் ஏற்பட்ட நேரத்தில் நான் அன்றைக்கு இருந்த ஆட்சி கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் இருந்து பொது இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அவர் கொடுத்தது. அவர் உடனடியாக அந்த சிலையை வைத்து, அவர் காங்கிரஸுடைய தலைவராக இருந்தாலும் அந்த விழாவிலே அன்றைக்கு காங்கிரஸ் எங்களுக்கும் உறவு கிடையாது. இருந்தாலும் அந்த விழாவிலே நான் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்து செய்த ஒரு மாமனிதர் தான் தனுஷ்கோடி முதலியார். அவருடைய துணைவியார் மறைந்து விட்டார்கள். ஆகவே நான் கல்ல இருக்கின்றேன். இங்கே சிவராஜசேகரன் பல்வேறு கருத்துக்களை சொன்னார். அவர் மிக சிறந்த ஒரு பொதுநல ஊழியராக விளங்குகிறார். ஒன்று சொன்னார், சென்னைக்கு வந்தோன்னா முதல்ல பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய நினைவுக்கு வந்ததுன்னா பராசக்தியில் சிவாஜி கணேசன் கப்பலை விட்டு இறங்கி ஒன்று படத்தை தான் பறி கொடுத்தார். எப்படி சிவாஜி கணேசன் உச்சாலி கும்பிலே நின்றார்கள் அந்த படத்தில் நினைத்து, அதே போல இங்கே முதல்ல பணத்தை பறி கொடுத்தவர் அரசியலையும் பெரிய ஆளாக சிவாஜி கணேசன் விடுவார் என்பதை நம்புகிறேன். நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். அவர் கொண்ட வயதாகி விடவில்லை, இள வயதுதான், நல்ல வழக்கறிஞர். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, நான்லாம் வந்து சேர்மனாக இருக்கும்போது கூட கோர்ட்டுக்கு போனேன், எம்பியாக இருக்கும்போது கோர்ட்டுக்கு போனேன். ஆனால் அவங்களாம் சில பேர் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ப. சிதம்பரத்தை எடுத்துங்க, ஒரு போன்ற ஒரு முழு நேர அரசியல்வாதி கிடையாது. பட் இஸ் அ டிவோட்டட் அட்வொகேட். இன்றைக்கும் அவர் வந்து அந்த கருப்பு கோட்டு போய் ஆர்கியூ பண்ணுறாருன்னா அந்த ப்ரொஃபஷன் என்பது இருக்க வேண்டும். இன்றைக்கு அவுட்ஸ்டாண்டிங் இந்தியாவிலேயே ப. சிதம்பரத்தினுடைய ஒப்பீனியை பல பேர் கேட்கிறார்கள். கல்கத்தாவுக்கு சென்று வாதாடுகிறார், இந்தியா புறா வாதாடுகிறார். அவரை விட அவர் ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக இருக்க முடியாது. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், ஹோம் மினிஸ்டராக இருந்தார், 84 பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். ஆனாலும் வழக்கறிஞராக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நான் ஆய் சேர்ந்த இது அவருக்கு மட்டும் இல்லை, அவருடைய பாலிய சிநேகிதன் சொல்லப்படுகிற சூர்யா வெற்றி கொண்டாலும் இது பொருந்தும். சில பேர் அரசியலுக்கு வந்துட்ட உடனே படித்த படிப்புக்கு மூளை கட்டி விட்டு முழு நேர அரசியல் நத்திங் பண்ணி, அதனால தான் நமக்கு வந்து அரசியல்வாதிகளுக்குலாம் ஒரு கெட்ட பேர் இருக்குது. காரணம் என்னென்னா, ஃபுல் டைம் பாலிட்டிஷியனாக மாறிட்டா வேற விதமாக பேசுகிறேன். நான் நகரமன்ற தலைவராக 4 முறை இருந்தேன். ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் 3 மணி வேலை தான் ஆஃபீஸ்க்கே போவேன். 3 மணி நேரம் மக்களுக்கு வேலை செஞ்சால் போதும், உண்மையாக ஒழித்தால் போதும். கார்பரேஷன் கவுன்சிலராக இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த பகுதியில் இந்த காலத்தில் சிட்டிபாபு ஒரு காலத்தில் 1959 கவுன்சிலராக வந்தார். அப்போல்லாம் ஒரு வேப்பங்குச்சியை வச்சு வாயில் அப்படியே தெருவுக்குள்ளே சுற்றி வந்து இந்த பகுதியில் அவர் கார்பரேஷன் 2 முறை வெற்றி பெற்றார். இப்போ கவுன்சிலருக்கு நடந்து வரதே கேவலமாக நினைக்கிறேன். அப்பா தெரியல, என்னைக்கு ரோடில் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் மக்கள் தலைவராக வர முடியும் சொல்லி நம்பிக்கை. நான் ஒன்றும் பெருசாக ஆனந்த செய்யல. நான் செஞ்சது பூரா என்னன்னா, எல்லா கவுன்சிலருக்கும் எல்லா கட்சியில் இருக்குன்னு சொல்கிறேன். காலையில் ஒரு 1 மணி நேரம் 6 7 1 மணி நேரம் சுற்றி டிவிஷனை சுற்றி வந்தீங்கன்னா நடந்து ஒரு நாளுக்கு ஒரு ஏரியா என்று செலக்ட் பண்ணி வந்தால் பொதுமக்கள் இப்படி பார்க்கிற போது கவுன்சிலர் வருவார் சொல்லலாம்னு நினைப்பான். நான் எப்படி பண்ணுவேன்னா, நான் வாட்டர் டேங்கில் விட்டு கிளம்பும்போது சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ண சொல்லுவேன். தண்ணி வாட்டர் சப்ளை அது சப்ளை ஆகிற வரை நடந்துக்கிட்டே இருப்பேன்.
1 மணி நேரம் தான் சப்ளை. அதுக்குள்ள ஒரு ஏறத்தாழ ஒரு 4-5 வேற வேற விதமா கொண்டாடுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் புது புது ஐடியா கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட பிறந்த நாள் விழாக்கள் கொண்டாடுகிற சமயத்தில் நம்முடைய கட்சியுடைய மூத்த முன்னோடிகளை ஒரு கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி அண்ணன் ஏற்பாடு செய்திருப்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி தான். நீங்க எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி தான். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு, நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்த்தீங்க? நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்தியாவில ஏதாவது ஒரு கட்சி ஒரு கிராமத்திலையும் ஒரு தெருவிலையும் இன்னும் இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்கள் வந்து இன்னைக்கு இல்ல, நேற்று எங்க திருவள்ளூர்ல வந்து இந்த எங்க டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அப்போ ஆவடி செஷன், ஆவடியில வந்து ஏஐசிசியோட ஒரு செஷன் நடந்தது 1955. அதுவே வந்து 70வது ஆனுவல் செஷன் காங்கிரஸ்க்கு. 1955 நடந்த செஷனே காங்கிரஸ்க்கு 70வது செஷன். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். அந்த ஆவடியில தான் வந்து முதல்ல சோசியலிசம் பத்தி பேசினேன். நான் மறுபடியும் எல்லாருக்கும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிலைமைக்கு நாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய பேர் பேசியிருக்கலாம். ஆனா வேலை பார்த்தது காங்கிரஸ் மட்டும்தான். அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதிலிருந்து பல சட்டங்களை இயற்றுவது காங்கிரஸ் தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த எங்களுடைய மூத்த முன்னோடிகளை இன்று கௌரவப்படுத்துவது என்பது எல்லோருக்கும் பெருமையான ஒரு விஷயம். அவர்களுக்கு வந்து இன்னும் கூட எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர்களுடைய சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காடர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் சொல்றாங்க இது மாஸ் பார்ட்டி, இது காடர் பார்ட்டி இல்லைன்ட்டு. நான் அப்படியே மாத்தி சொல்றேன், இது ஒரு காடர் பார்ட்டி. கனெக்ஷன் தான் இல்ல, காடர் இருக்காங்க, கனெக்ஷன் தான் இல்ல. சோ நம்ம வந்து காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இருக்கிற காடரோட கனெக்ஷன் ஏற்படுத்தினா போதும். அதனாலதான் நாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எல்லா இடத்துலயும் கனெக்ட் சென்டரை உருவாக்கி எல்லா பழைய காங்கிரஸ் தொண்டர்களோடு தலைவர்களோடு ஒரு கனெக்ஷனை உருவாக்குறோம். இன்னைக்கு கூட நான் திருச்சியில போயிருந்த போது அவங்க கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். நான் திருச்சிக்கு வந்தேன், ஒரு 5 நிமிஷம் உங்க கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டு போறேன். அப்ப நீங்க உங்க ஊர்ல உங்க தெருல காங்கிரஸ்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஒரு நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்டோமேட்டிக்கா அது உயிர்ப்பிக்கும் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் இன்று அண்ணனிடம் வந்து கத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அண்ணன் வந்து இந்த மேடை அமைச்சு பல பேரை கௌரவம் பண்ணாரு. நம்ம பெருசா மேடை பெரிய சார்பெல்லாம் தேவையில்லை. நம்ம தெருவில் இருக்க பழைய காங்கிரஸ்காரரை போய் ஒரு நாள் உட்காந்து பார்த்து, நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா, கட்சியில உங்களை விசாரிச்சாங்க, கட்சியில உங்களை பத்தி பேசணும் அப்படின்ற 2 வார்த்தை சொன்னாலே அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நிறைய பேர் வந்து இன்னைக்கு மாற்று கட்சியில இருக்காங்க, ஆனா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுனீங்கன்னா 5 நிமிஷம் சொல்லுவாங்க, நாங்களும் காங்கிரஸ் தாங்க, எங்க அப்பா காங்கிரஸ் தான், நான் காங்கிரஸ் தான் அப்படின்ற வார்த்தை வரும். அது வரலன்னா நான் என் பேரே மாத்திக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட நினைவுகளை நீங்க வந்து புதுப்பிக்கணும். அதுதான் இன்னைக்கு அண்ணன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க ஒரு விஷயம். அருமையான ஒரு 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 வழிமுறையை எங்களுக்கு வந்து அவருடைய பிறந்த நாள்ல காட்டிருக்கிறதுனால அண்ணன் சிவராஜேஸ்வரன் அவர்களுக்கு இன்னும் நீரோடி அவர் நல்ல ஹெல்த்தோட நல்ல ஒரு ஆட்சியோடைய ஒரு பெரிய மாண்போட இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு, ஒரு அவசரமான வேலை இருக்கிறதால நான் விடைபெறுகிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுக்குமாறு உங்களை மன்றாடுகிறேன். இங்க வந்து எம்எஸ் பாருங்க.